Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Death Note episode 18 part 2. ஓபன் பண்ணா அந்த யோட்சுபா அப்படிங்கிற அந்த கம்பெனியை காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா அந்த போர்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் போட்டு அவங்க கம்பெனியோட ஸ்டாக்ஸ் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குது, இனியும் அதை எப்படி அதிகம் பண்ணலாம்னு கூட்டுக்கலவாணிங்க கூட்டா உட்காந்து டிஸ்கஸ் பண்ற மாதிரி பண்ணுவானுங்க. இவனுங்களே உட்காந்து எல்லா வேலையும் பண்ண மாதிரி பில்டப் வேற. அப்ப அதுல ஒருத்தனுக்கு டவுட் என்னன்னா, இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு 3 பேர்த்த போட்டு தள்ளணும்னு பிளான் பண்ணாங்க. எதுக்குன்னா இவங்க கம்பெனியோட ஸ்டாக்ஸ் அதிகம் பண்றதுக்காக. ஆனா ஹார்ட் அட்டாக்ல அவங்க 3 பேரும் ஆட்டோமேட்டிக்கா செத்து போயிட்டாங்க. அதுல ஒருத்தனை ஆக்சிடென்ட்ல கொல்லான்னா பிளான். அதுவும் எங்கன்னா கோஸ்டல் பே அப்படிங்கிற ஒரு ரூட்ல எல்லா செட்டப்பும் ரெடி எல்லாம் பண்ணி வச்சிட்டானுங்க. ஆனா அந்த டைம் பாத்தீங்கன்னா அந்த ஆள் அவன் வீட்ல இல்ல, இட்டாலியில ஸ்டக் ஆயிட்டானாமா. அதுலயே இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இவங்க கேட்கிற ரெக்வஸ்ட் வந்து இம்பாசிபிளா இருந்துச்சுன்னா கீரா வந்து ஹார்ட் அட்டாக்ல அவங்கள கொன்றுவான்னு. இதுல என்னன்னா இவங்கள ஏதோ ஒரு மூதேவி தான் கீரா. ஆனா அது யாரு என்னன்னு இவனுக்கே தெரியாது. பட் எப்படி ஒருத்தரை கொல்லலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கறத மாத்தி மாத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பானுங்க. அதே நேரம் இங்க ஆபீஸ்க்கு நம்ம லைட்டோட அப்பா வருவாரா. அந்த டைம் மட்சுடா ரொம்ப சந்தோஷமா இந்த மாதிரி கீரா யோட்சுபா கம்பெனில தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. அதாவது அவனை ஈஸியா பிடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில. ஆனா அவர் வந்து இன்னொரு பெரிய ட்விஸ்ட் வைப்பாரு. என்னடானா இப்பதான் அவர் டைரக்டரை பார்த்துட்டு வராரு. இப்போ புதுசா கிராவா இருக்கானே, அவன் என்ன பண்ணிருப்பான், அவனை தேடி கண்டுபிடிக்கிறத ஸ்டாப் பண்ணலன்னா பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அரசியல்வாதிங்க, அவங்க எல்லாத்தையுமே போட்டு தள்ளிடுவாண்டா புடலங்கா அப்படின்னு சொல்லி மிரட்டி வச்சிருப்பான். அதனால போலீஸால இனிமேட்டு கிராவை விசாரிக்க முடியாது. இந்த வேலையை நம்ம பைய பண்ணியிருந்தானா எப்பவோ அவங்கள ஸ்டாப் பண்ணிருக்கலாம் போல. பட் என்ன இருந்தாலும் எள்ளு விட மாட்டான், அது வேற விஷயம். இப்ப என்னன்னா இவங்க வந்து போலீஸா இருந்து கிராவை தேட முடியாது. அதனால நம்ம சீஃப் பாத்தீங்கன்னா வேலையை விட்டாச்சு. மட்சுடாவும் வேலையை விடுறான்பா. பட் அது என்ன சாதாரண விஷயமா, சம்பளம் கிடைக்காது, கையில இருக்க காசை தான் செலவு பண்ணும். அதனால யோசிச்சு முடிவு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஐசவாக்கு பாத்தீங்கன்னா ஃபேமிலி இருக்குது, அது எப்படி அவனால அவ்வளவு சீக்கிரத்துல வேலையை விட முடியும். இப்படி இவங்க பேசி பயங்கரமா டிஸ்கஸ் பண்றதை பார்த்துட்டு எல்லு யாரும் வேலையை விட வேண்டாம், நீங்க போலீஸ் ஆபீசரா உங்களுக்கு வர வேலையை பாருங்க, நான் மட்டும் இந்த கிராவை தேடி கண்டுபிடிச்சுக்கிறேன். இவ்வளவு நாள் எனக்காக கஷ்டப்பட்டு வேலை பார்த்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. இனிமேட்டு நீங்க வேண்டாம், நீங்க கிளம்புங்க, என்னால தனியாவே வேலை பார்க்க முடியும். ஆனா நான் ஒரு நாள் கண்டிப்பா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கிராவோட தலையோட வருவேன், அந்த கிஃப்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருங்கம்மா. நம்ம லைட் பார்த்துட்டு கொய்யால அது என்ன தனியா, நான் இல்ல நானும் கூட சேர்ந்து அந்த கிராவை கண்டுபிடிப்பாண்டா போடலங்கம்மா. இது போதுமே, பவர்ஃபுல்லான 2 பேரும் ஒர்க் பண்றாங்க, இதுக்கு மேல என்ன தேவை. அதனால நீங்க எல்லாரும் இங்க இருந்து போலீஸ் ஆபீசர்ஸா கிளம்புங்க நீர்வான். நம்ம லைட்டோட அப்பா கடுப்பாயி, அட கிறுக்கு பையல, நீ தாண்டா போலீஸோட ஹெல்ப் வேணும்னு சொல்லி எங்களை இங்க வர வச்ச, இப்ப என்ன போக சொல்றேன்னு கேட்டா, ஆமா போலீஸுங்க வந்து யாருக்கும் தலகுனின்னு அவசியம் இல்ல, மெயினா கிராவுக்கு அவனை அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி தான் வர வச்சான். ஆனா இப்ப எல்லாமே தலைகீழ போயிட்டு இருக்குது, அதனால தான் வேண்டாங்கிற மாதிரி சொல்லுவான். இப்போ இவங்க மட்டும் போலீஸ் வேலையை விட்டாங்கன்னா இவங்க சிவிலியன்ஸ், சோ நீங்க பண்ண வரைக்கும் போதும் கிளம்புங்கன்னு மூஞ்ச கூட பார்க்காம பேசிட்டு இருப்பான். அவர் என்ன சொல்லுவாரு, ஆமா எங்களால போலீஸா தான் வேலை பார்க்க முடியாது, பட் நாங்க எடுத்த ரிஸ்க் எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஏன்னா மத்தவங்க எல்லாம் பயத்துல போயிட்டாங்க, ஆனா இவங்க தானே கிராவை பிடிக்கணும்னு உயிரை பணைய வச்சு இறங்கினவங்க. சோ நாங்க இங்க இருக்கணுமா வேண்டாமான்னு நாங்க டிசைட் பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டா, சரி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிங்கம்மா. ஐசவா என்ன கேட்பான், இப்ப இவங்க போலீஸ் வேலையை விட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இவங்களுக்கு சம்பளமும் வராது, ஒண்ணும் வராது. இஃப் இன் கேஸ் இவங்க கிராவை புடிச்சா கூட அதுக்கப்புறம் இவங்களோட நிலைமை என்ன. அதை கேட்டா அவரே பேன்னு முழிப்பாரு. ஏன்னா அதை பத்தி மனுஷன் யோசிக்கவே இல்லை. வேற என்ன, வேற ஏதாச்சும் வேலை கிடைச்சா பண்ண வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா மட்சுடாவும் நானும் என் வேலையை விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமா சொல்லுவான். ஆனா ஐசவாக்கு உறவுக்கு மனசு இல்லை, ஏன்னா அவனுக்கு குடும்பம் இருக்கு. அதனால அவன் என்ன சொல்லுவான், நாங்க போலீஸ் வேலையை பார்த்துக்கிட்டே மிச்சம் இருக்க டைம்ல இங்க வந்து வேலை பார்த்தா உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் முடியாது, இங்க இருந்து போனீங்கன்னா திருப்பி வராதீங்க நீர்வான். அட இன்ஃபர்மேஷன்லாம் நாங்க லீக் பண்ண மாட்டோம்னு சொன்னா, உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்தாதான்டா லீக் பண்ணுவேன் அப்படின்னு மூஞ்சல் அடிச்ச மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவான். ஒரு டிடெக்டிவா நீங்க கிராவை பிடிக்க உங்களுக்கு முழு ரைட்ஸ் இருக்கு, அதனால உங்களால என்ன பண்ண முடியுமோ நீங்க போய் பண்ணீங்க, பட் இந்த பக்கம் மட்டும் வந்துடாதீங்க, எப்படி நீங்க இங்க இருந்தீங்கன்னா உங்க ஃபேமிலியை பாத்துக்கிறது கஷ்டமாயிரும், அதனால வேண்டாங்கிற மாதிரி சொல்லுவான். மத்த எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நீ வேலையை விட வேண்டாம், நீ வேணா போலீஸா வேலையை பார்க்க ஆரம்பிச்சிரு, யாரும் நீ துரோகின்னு சொல்ல மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சீஃபுக்கு தான் ஃபேமிலி இருக்குது, அவர் என்ன போகவா செய்றாரு, அவரு போகாம இருக்கும்போது நான் மட்டும் போனா நல்லாவா இருக்குங்கிற மாதிரி சொல்லுவான். தம்பி என்னோட கதை வேற உன் கதை வேற அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் இல்ல, நீங்க இருந்தா நானும் இங்கதான் இருக்கணும், நான் சாகறதுக்கு கூட தயாரா தான் வந்தேன், இப்ப மட்டும் இந்த வேலையை நான் குவிட் பண்ணிட்டேன்னா உக்கிட்டாவை எப்படி ஃபேஸ் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அப்பதான் வட்டாரி இருந்துகிட்டு, ஒன்னும் பஞ்சாயத்து இல்ல, அவங்க வேலையை விட்டா கூட உங்களுக்கு சம்பளம் கொடுக்கற அளவுக்கு நமக்கு தகுதி இருக்கு, அதுவும் லைஃப் லாங் கொடுக்கலாமாமா, NBA இருந்து அப்படி கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தாங்க, இந்த விஷயத்தையே சொல்லாம இருக்கீங்கன்னு கேப்பாரு. எல்லு கடுப்பாயி, இப்ப நான் உங்ககிட்ட இதை
கேட்டனான்னு பச்சை பச்சையா திட்டுவான். என்னடானா ஆல்ரெடி இவங்க எல்லாத்துக்குமே பினான்சியலா சப்போர்ட் பண்ணணும்னு எல்லாம் முடிவு பண்ணிட்டான். ஆனா சொல்லாம இருக்கான். உடனே ஐசாவா கடுப்பாயி, என்னடா நான் குவிட் பண்ணிட்டு இங்க வந்து ஜாயின் பண்ணுங்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்களா, என்ன விளையாடுறியா அப்படின்னு கடுப்பாவானா. சரி சரி கூல் டவுனும்பாங்க. அப்புறம் தான் மேட்டர் சொல்லுவான். எல்லாம் பாத்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். எல்லாருமே இன்னுமே கிராவை பிடிக்கிறதுக்கு வெறித்தனமா தான் இருக்காங்களான்னு. இதுதான் ஐசாவாவை இன்னும் கடுப்பேத்தி விட்டுருச்சு. அவன் என்ன பண்ணிடுவான், நான் இதுக்கப்புறம் இங்க வரமாட்டேன், போலீஸ் ஆபீசராவே இருந்துக்கிறேன், உன் கூட இருக்கிறதே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அங்க இருந்து மனுஷன் கிளம்பிடுவாரு. கடைசியா போற வரைக்கும் கூட வெறுப்பேத்தி விட்டு தான் அனுப்புவான். கட் பண்ணா கிராவை பத்தி அப்படியே ரிசர்ச் பண்ணிட்டே இருக்காங்க. என்ன ஒரு மேட்டர்னா அடுத்தடுத்து ஒவ்வொருத்தர் சாவா நடக்கும். அப்படி சாவறதுனால யோட்சுபா கம்பெனில இருக்கவங்களுக்கு பயங்கரமான பெனிஃபிட். சீஃப் எல்லாம் விழுந்து விழுந்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஏன்னா இங்க வெட்டியா இருக்கோன்னு யாரும் சொல்லிடக்கூடாதுன்னு ஒரு ஃபீலிங். ஏன்னா மனுஷன் தான் போலீஸ் வேலையை விட்டுட்டாரு, இனி ஃபுல்லா இங்க தானே சூப்பர் அப்படின்ட்டு வெறித்தனமா வேலையை பார்ப்பாங்க. இல்ல இன்னொரு கொடுமை என்னன்னா வெரைட்டியா அவனுக்கு கொண்டுகிட்டு இருக்கானுங்க. இப்படி இவங்க இதை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு ஆபீசர் யோட்சுபா கம்பெனில இருக்க மொத்த எம்ப்ளாயிஸோட லிஸ்டையும் கொண்டு வந்து வைப்பாரு. பாத்தீங்கன்னா 3 லட்சம் இருக்குது. என்னது இவ்வளவு சீக்கிரத்துல இவ்வளவு டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டாரான்னு ஆச்சரியப்பட்டு மோகியை பாராட்டி தருவாங்களா. அதை பார்த்த மச்சோட ஐயோ ஈஃப் பயங்கரமா வேலையை பார்த்துட்டு இருக்காரு. மோகி ஒரு சைடு இப்படி அடிச்சு நவுத்திட்டு இருக்கான். இவன் தானே இன்னும் எதுவுமே பண்ணல, ஏதாச்சும் வேலை இருந்தா சொல்லுங்க நானும் பண்றேன்னு வெறித்தனமா கேட்பான். ஓ நீயும் ஏதாச்சும் கிண்டனமா, போய் எனக்கு இன்னொரு கப்பல காஃபி கொண்டு வா, அது மட்டும் இல்லாம நமக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க அவங்களுக்கும் கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். பார்த்தா அங்க ஒரு 2 பேர் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இவங்க யாரா புதுசா இருக்காங்கன்னு எல்லாத்துக்கும் ஷாக்கு. இவங்க தான் இப்ப புதுசா சேர்த்தி இருக்க மெம்பர்ஸ். அதுல அந்த பொண்ணோட பேரு வெடி. சரியான பயங்கரமான திருடி. ஐபருங்கிறவன் எந்த ஒரு சிச்சுவேஷனா இருந்தாலும் அதை பக்காவா டேக்கிள் பண்ணுவான். இவங்களை எதுக்கு இப்ப இறக்கி இருக்கான்னு பாத்தீங்கன்னா அந்த யோட்சுபா கம்பெனிக்குள்ள போய் இவங்களுக்கு வேணுங்கிற டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணணும். அதுக்கு தான் சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண இந்த ஐபரையும் உள்ள போய் லாக்கு சேஃப் செக்யூரிட்டி சிஸ்டம் எல்லாத்தையும் கிராக் பண்ணணும்னு இந்த வெடியையும் தேடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துக்குள்ள பூந்து வர்றதுல இவ கில்லாடி. ஏண்டா அப்ப நம்ம கிரிமினல்ஸ் கூட வேலை பார்க்க போறோமான்னு கேட்டா ஆமா, ஆனா கிரா கிட்ட சிக்காத கிரிமினல்ஸ். இவங்களை நமக்கு சாதகமா என்ன பண்ண முடியுங்கிறத மட்டும் யோசிங்க, வேற எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. ரைட்டுமே அவன் பண்றது கரெக்டுமா. ஏன்னா யோட்சுபா கம்பெனிக்குள்ள போய் அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு செக் பண்றதுக்கு டெஃபினட்டா இவங்களுக்கு ஆளுங்க தேவை. அதுக்கு கரெக்டான ஆளுங்க தான். எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணலாங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. அதே நேரம் ஐசாவாவை காட்டுறாங்க. பையன் பாத்தீங்கன்னா ஃபேமிலி கூட ஜாலியா அவுட்டிங் வந்திருக்கான். ஆனா அவனுக்கு ஜாலியா இல்ல. பையன் வேலையை மிஸ் பண்றான். ஃபேமிலி கூட ஜாலியா பேச ட்ரை பண்ணுவான். ஃபேமிலி இவன் கூட ஜாலியா இருக்கும். பட் இவனால முடியல. சோ தேம்பி உட்கார்ந்து அழுவான். இனி இதுக்கப்புறம் அந்த யோட்சுபா கம்பெனிக்குள்ள போறேன்ட்டு நம்ம பயலுக்கு என்னென்னலாம் அலப்பறை பண்ண போறானுங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.